ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி எட்டர்னல் அப்படின்ற கம்பெனியை தான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிராண்ட். ஓகே, ஸோ இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் சப் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அப்படின்றது. ஸோ ஜொமேட்டோ வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபேமஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகே, அவங்களோட பிஎன்எல் பார்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்டர் செக்ஷன் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி அவங்களோட சார்ட், ஓகே, அவங்க கம்பெனியோட சார்ட், ப்ரைஸ் சார்ட் பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது. ஸோ இவங்களோட என்ன மேஜர் கம்பெனி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ அப்படின்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்க எட்டர்னல் அப்படின்ற கம்பெனியோட சப் பிராண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஜொமேட்டோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா எட்டர்னல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட சப் பிராண்ட் அது மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ எட்டர்னல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட் கம்பெனி மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இருக்கிற சப் பிராண்ட்ஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, பிளிங்கிட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ஹைப்பர் பியூர் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் பிஸ்னஸ் வச்சிருக்காங்க இவங்க. ஸோ இதில் ரொம்ப ஃபேமஸாக அவங்க நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ அப்படின்றது. ஸோ ஜொமேட்டோ வந்து ஒரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பிளாட்ஃபார்ம் கம்பெனி அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி இருப்பாங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கஸ்டமர் இருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்ற இந்த ஆப்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ் அப்படின்றதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்ளையர்களோட பண்ணிடுவாங்க. ஸோ ஜொமேட்டோ மாதிரி கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் டெலிவரி பார்ட்னர்ஸ். ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களோட ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க லோட் பண்ணுவாங்க. ஓகே, இதுல ஃபுட் என்ன இருக்கு? எத்தன ஃபுட்ஸ் இருக்கு? அதோட பிரைஸ் என்ன? டைம் எவ்வளோ ஆகும்? அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்க்குள்ள அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க, இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துன்னே இருப்பாங்க. ஸோ உங்கள பர்ச்சேஸ் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா? ஏன் இதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து கஸ்டமரையும், ட்ரெயினையும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு இடம் தான் பிளாட்ஃபார்ம். ஓகே. ஸோ பிளாட்ஃபார்ம்ல 2 பேருமே 2 செட் ஆஃப் பீப்பிளையுமே அது கனெக்ட் பண்ணுது. ஸோ ஒரு சைடுல ரயில்வேயையும், இன்னொரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே ட்ரெயின்ஸையும், இன்னொரு சைடுல வந்து அந்த ரயில்வேல ஏறக்கூடிய பேசஞ்சர்ஸையும் கனெக்ட் பண்றது தான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலி நல்ல ஸ்கேல் அப் ஆகுற கம்பெனிஸ் இல்ல. ஓகேங்களா? ஸோ யூசுவலி பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ் நல்ல ஸ்கேல் அப் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Uber, ஓகே, Ola அண்ட் Amazon, Flipkart, ஓகே. ஸோ இந்த எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, புக் மை ஷோ, ஓகே. இந்த எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் கம்பெனி தான். ஸோ இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து ஃபுட்ல தான் இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3,00,000 ரெஸ்டாரண்ட்ஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸோட இவங்க டை அப் பண்ணியிருக்காங்க. 800 சிட்டீஸ்ல இருக்கிறாங்க இவங்க. ஸோ நீங்க டயர் 2 சிட்டில போய் பார்த்தீங்கன்னா கூட இவங்க இருப்பாங்க. இவங்க சென்னை மாரி மேஜர் சிட்டின்னு இல்ல. டயர் 2ல கூட இவங்க கட்டாயமா இருப்பாங்க. டயர் 3ல கூட இருக்கிறாங்க இவங்க. அண்ட் 3 பில்லியன் ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி பண்ணிக்க சொல்றாங்க. ஸோ ஒரு பில்லியன் அப்படின்றது 100 கோடி. ஓகேங்களா? ஒரு பில்லியன் அப்படின்றது 100 கோடி. ஸோ 300 கோடி ஆர்டர்ஸும் அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட இவங்களோட ஓவரால் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஃபுட் டெலிவரி மட்டுமே, ஓகே, இது வந்து அடுத்த அடுத்த 10 வருஷத்துக்கு இது 30% சிஏஜிஆர் காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் அப்படின்னு சொல்லிட்டு 30% ஸ்பீட்ல இந்த இண்டஸ்ட்ரி குரோத் ஆக போகுது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் யூசுவலி இண்டஸ்ட்ரீஸ் குரோத் ஆகாது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒரு ஹை குரோத் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி சொல்றாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குடுத்துருக்காங்க பாருங்க. 48 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஒரு பில்லியன் அதான் சொன்னது 100 குரோர்ஸ். ஸோ அப்பனா இது 800 குரோர்ஸ். ஸோ 4800 குரோர்ஸ். அதாவது இது ஒரு 5000 குரோர் ஆ மதிப்புடைய ஒரு மார்க்கெட். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 5000 குரோர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இதோட வொர்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க குடுத்துருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா கூட, ஓகே, இவங்களோட சேல்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20,000 குரோரே இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட சேல்ஸ் மட்டுமே 20,000 குரோர் இருக்கு. ஓகே. இங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 48 பில்லியன் மட்டும் தான் குடுத்திருக்கு. ஓகே. ஒருவேளை இது யுஎஸ்டி பில்லியனும் மில்லியன்ல போட்டீங்கன்னா நமக்கு
ப்ராப்பரா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. பட் நம்ம பார்க்க வேண்டியது சிஏஜிஆர் தான். சிஏஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, இது அமேசானான ஸ்பீட்ல க்ரோ ஆக போகுதுன்னு தான் அவங்க ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க விஷயம். ஓகேங்களா. இதுல Zomatoவோட மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Zomato வந்து 54% ஆஃப் ஆல் தி சேல்ஸ் ஹேப்பனிங் வந்து Zomato தான் பண்றாங்க. ஸோ அது தவிர்த்து 44% வந்து இவங்களோட பிக்கஸ்ட் காம்படிட்டர் வந்து Swiggy. ஓகே. ஸோ இவங்களுக்கு லேட்டஸ்டா காம்படிஷன் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா Rapido. ஓகே. ஸோ நம்ம இதுல ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி இருக்குன்னா, இதுல பிரச்சனையே இல்ல. புதுசா இதுல கம்பெனிஸ் வந்துனே இருந்தாங்கன்னா தான் ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்துட்டாங்க Rapidoன்னு சொல்லிட்டு. இந்த Rapidoவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆக்சுவலி ஆ ஆ ஒரு பைக் ஹெயிலிங் ஆப். ஓகே. ஸோ நம்ம ஒரு பைக் புக் பண்றோம் அப்டின்னா, ஓகே. இல்ல ஒரு ஆட்டோ புக் பண்றோம் ஆப் வழியானா, அததான் இவங்க முதல்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்மென்ட்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரில என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இதுல ஃபாஸ்ட் குரோத் இருக்கு. Zomatoவும், Swiggyயும் ஆல்மோஸ்ட் லைக் பிக் கம்பெனிஸ். இந்த மார்க்கெட்குள்ள இருக்கிறது 2 கம்பெனி தான். இவங்க 2 பேரும் பெரிய கம்பெனிஸ். Rapido இதுக்குள்ள என்டர் பண்றாங்க. ஓகே. ஸோ Rapidoவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இவங்க உள்ள வரதால இவங்க இந்த மீதி இருக்கிற 2 கம்பெனி மேலயும் வந்து காம்படிட்டிவ் பிரஷர் இறங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இதான் வந்து Zomatoவோட ஐடியா. ஓகே. இப்ப நம்ம நமக்கு டேட்டா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இ இ இந்தியால இன்னும் எவ்ளோ வந்து இவங்களால வந்து சேல்ஸ் பண்ண முடியும்? இவங்க வந்து சேல்ஸ் பொட்டன்ஷியல ரீச் பண்ணிட்டாங்களா? இல்ல இன்னும் இருக்கா? அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இதான் இதுல இருக்க ஒரு மேஜர் பாயிண்ட். இதுல இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப Blinkit அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் குள்ளயும் வந்திருக்காங்க. ஸோ Blinkit பார்த்தீங்கன்னா, நீங்க ஆர்டர் பண்ண குயிக் காமர்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம ஆர்டர் பண்ண 15, 20 மினிட்ஸ்ல நம்ம வீட்ல ஒ அ இந்த எல்லா விதமான இந்த ஐட்டம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டெலிவரி பண்றேன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து குயிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேம் வச்சிருக்காங்க இதுல. ஓகேங்களா. இந்த குயிக் காமர்ஸ் செக்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த குயிக் காமர்ஸ் செக்மென்ட்ல இந்த செக்மென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு அ 2024லேருந்து 29க்குள்ள நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த செக்மென்ட்டும் 24% வந்து இது வேகத்துல வளரப்போகுது. இந்தியாவோட குரோத்தே வந்து 6%, 8%க்குள்ள தான் இந்தியாவோட குரோத்தே இருக்கு. ஆனா, இந்தியா உள்ள இருக்கிற இந்த கம்பெனியோட குரோத்ங்க பார்த்தீங்கன்னா, இந்த செக்டரோட குரோத் வந்து 24%. அதாவது கிட்டத்தட்ட 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ள ஒரு 3 1/2 வருஷத்திலே இந்த செக்டர் வந்து டபுள் ஆயிடும். ஓகேங்களா. இந்த செக்டரோட மொத்த சேல்ஸே அப்படியே டபுள் ஆகும். ஓகே. அந்த ஸ்பீட்ல வந்து இவங்க குரோ ஆவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ எவ்ரி நம்ம எப்படி எடுத்துக்கலாமே ஒரு கன்சர்வேட்டிவா எடுத்தா கூட எவ்ரி 4 இயர்ஸ் இந்த கம்பெனியோட மொத்த சேல்ஸே வந்து டபுள் ஆகுறதுக்கே சான்ஸ் இருக்கு. ஓகே. அது மாரி இன்னும் எவ்வளவு வருஷம் போகும்னா, இன்னும் வந்து ஒரு அ இன்னும் குவிக் காமர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஓகே. இன்னும் டபுள் ஆவறதுக்கு இன்னும் ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கு மேல இது எப்படி ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகே. ஆனா ஆனா ஆன்லைன் டெலிவரி ஃபுட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு 27% சொல்றான். அதாவது எவ்ரி 3 இயர்ஸே இது டபுள் ஆயிடும். அது மாரி பார்த்தீங்கன்னா, இது அ 2034 அதாவது அ 28ல கூட ஒரு டபுள் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் 31ல 2வது தடவ டபுள் ஆகும். ஓகே. 34ல 3வது தடவ டபுள் ஆயிடும். அதாவது இப்ப இருக்கிற மார்க்கெட்ட கம்பேர் பண்ணும்போது 3 டைம்ஸ் இந்த மார்க்கெட் வந்து பெருசா ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த டேட்டாவும் சொல்லுது. ஓகே. இது வந்து ChatGPT குடுத்திருக்க டேட்டா. ஓகே. சோ இந்த குவிக் காமர்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு போட்டி இல்லாம இல்ல. இவங்க வச்சிருக்க Blinkit வந்து பார்த்தீங்கன்னா 46% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு. ஓகே. Zepto பார்த்தீங்கன்னா 29% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, Swiggy, Instamartன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 25% மார்க்கெட் வச்சிருக்காங்க. சோ இந்த குவிக் காமர்ஸ பொறுத்தவரைக்கும், இங்க 3 கம்பெனிங்க வந்து காம்படிஷன்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஆனா இந்த மார்க்கெட்ல இருக்க பெரிய ஹெட்டேக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டுக்குள்ள இப்ப புதுசா 3 பேர் என்டர் பண்றாங்க. ரெபெல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியும், பிக் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டாவோட கம்பெனியும், ஸ்னாப்இட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு 3 கம்பெனிங்க இப்ப இதுக்குள்ள என்டர் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, எப்பனா ஒரு ஹை குரோத் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா ஃபாஸ்ட்டா வளருதுன்னா, உடனே அதுல நெறைய காம்படிட்டர்ஸ் உள்ள வந்துருவாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க இருக்க மேஜரான ஒரு ப்ராப்ளம். ஓகே. எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா உள்ள வர முடியுமோ, புது கம்பெனிங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா உள்ள வர முடியுமோ, ஏற்கனவே இருக்கிற கம்பெனிங்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டு போய் முடியும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு சேல்ஸும் கம்மியாகும். ஓகே. ப்ராப்ளமுக்கும் இது முடியும். ஓகேங்களா? ஸோ நியூ கம்பெனிஸ் ஆக்சுவலி ஒரு செக்டருக்குள்ள வரக்கூடாது. ஓகேங்களா? வராம இருந்தா பெஸ்ட். அதாவது குரோத்தும் ஹையா இருக்கணும். ஆனா நியூ கம்பெனிஸ் உள்ள வரக்கூடாது. அப்படின்னா தான் அந்த கம்பெனியால நல்லா குரோ பண்ண முடியும். ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குயிக் காமர்ஸோட குட் திங் அண்ட் பேட் திங். ஓகே. சோ அவங்க குடுத்திருக்க அதே தான் குடுத்திருக்காங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ் இண்டிகேட் இட் குட் ட்ரிபிள் டூ 150 ஆர் 150 டூ 170,000 குரோர் அப்படின்னு குடுத்திருக்காங்க. சோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிளாவே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட குடுத்திருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி இதோட குரோத் வந்து ட்ரிபிள் ஆறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி அவங்க குடுத்திருக்காங்க. ஓகே.
ஆனா இது என்னன்னா இது எல்லாமே மெட்ரோ சிட்டிக்குள்ள தான் நடக்கும். அதான் அவங்க குடுத்திருக்கிறது. இது எல்லாமே மெட்ரோல தான் இது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? டயர் 1 சிட்டி. ஸோ சென்னை, இல்ல பெங்களூர், ஓகே. ஹைதராபாத் இங்க தான் நடக்க சான்ஸ் இருக்கு. இந்த குயிக் காமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காஞ்சிபுரம், ஓகே. இல்ல ஒரு திருநெல்வேலி, ஓகே. அங்கெல்லாம் வந்து ஒரு விருதாச்சலம் அங்கெல்லாம் நடக்குமானா, இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு அர்பன் பினாமினா அப்படின்னு சொல்லலாம். அர்பன் பினாமினா சிட்டி உள்ள தான் இதுங்க வந்து இதுங்களோட குரோத்தே இருக்கு. ஒன்ஸ் சிட்டி கவர் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இவங்க இந்த எல்லா கம்பெனிஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் அவங்க சண்டை போட்டுக்கின்னு அவங்க ஆ சம்பாதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் இதோட ஓவரால் சம்மரி இது. ஓகேங்களா? இதான் ஓவரால் சம்மரி. ஸோ ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் இது தவிர்த்து இன்னும் அவங்க என்னென்ன கம்பெனி வச்சிருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆ நீங்க ஈவென்ட்ஸ் எதுனா வந்து அட்டெண்ட் பண்ணலான்ற மாரி சொல்றாங்க. ஓகே. டிராமா இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேம்ஸ் அது மாரி நீங்க ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது புக் மை ஷோ மாரி தான் இருக்கு. ஓகே. மூவிஸ் கூட புக் பண்ற மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட டைரக்ட்லி புக் மை ஷோவ தான் இவங்க டார்கெட் பண்ற மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது 3 பிசினஸ். அண்ட் 4த் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் பியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில வச்சிருக்காங்க. ஸோ ஸோ இவங்களும் குடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ரௌஸ் கேட்டகரி குடுத்துருக்காங்க. இதுல செக் பண்ணி பார்க்கலாம் என்ன குடுத்துருக்காங்கன்னு. ஓகே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது லோக்கல் பேக்கர்ஸ் ஓகே. லோக்கல் பேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி லோக்கல்ல இருக்கவங்க சமைச்சு இதுல சேல் பண்ற மாரி இருக்கு. அதான் வந்து ஹைப்பர் பியூர் அப்படின்ற மாரி அவங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நியூ செக்மென்ட்டா ஃபுட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இது இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது இது ஆல் யுவர் ரெஸ்டாரண்ட் நீட்ஸ் இட் டெலிவர்ட் இன்ஸ்டன்ட்லி. ஓகே. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 பீப்பிள் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகே. ஸோ இதுதான் அவங்க குடுத்திருக்கிறது. ஓகே. ஃபார்ம் நேஷனல் இம்போர்ட்டர்ன்னு குடுத்திருக்காங்க. டைனிங் QSR, கிளவுட் கிட்சன்னும் குடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி ஆப் மாரி தான் இதுவும் தெரியுது. ஓகே. ஸோ நான் இதுல யூஸ் பண்ணதில்ல. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது ஃபுட் டெலிவரி ஆப் மாரி தான் இதுவும் தெரியுது. ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா மாரி எனக்கு தெரியல. ஓகே. யூஸ் பண்றவங்களுக்கு வேணா தெரியும். ஸோ எனக்கு இது அவ்வளவா தெரியல. ஓகேங்களா? ஆனா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த Zomato, ஓகே. அண்ட் Blinkit இதுங்க வந்து எப்படி குரோத் ஆகுது அப்படின்றத தான் பார்க்கணும் நம்ப. ஸோ நம்ம பார்க்க போறது ஹிஸ்டாரிக்கல். ஓகே. இவங்களோட பாஸ்ட்ட தான் நம்ம பார்க்குறோம். ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. இது குரோத் இருக்கு அப்படின்றது நமக்கு கிளீனா தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த குரோத் சும்மாலாம் வரப்போறதில்ல. அதுல காம்படிஷனும் இருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இவங்களோட பாஸ்ட் நம்பர்கள பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவங்க பாஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க 2018லேருந்து டேட்டா குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுவே நமக்கு மோஸ்ட்லி போதுமானது. இல்ல 2022 கோவிட் இல்லாத இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான். ஸோ இத நம்ம எடுத்து பார்த்தா கூட நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ மார்ச் 22லேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நம்ம ஓல்டு டேட்டா எடுத்தோம்னா, இந்த கோவிட் அஃபெக்ட் ஆகுற டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 22 மார்ச்லேருந்து எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு 4000 சேல்ஸ் இருக்குது. பாருங்க அதெல்லாம் தான் ஃபாஸ்ட்டா அவங்க வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆக்கிட்டாங்க அவங்க சேல்ஸ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டபுள் ஆகல. ஓகேங்களா? 12,000 குரோன்னு இருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, டபுள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஆகல. திரும்பவும் அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, டபுள் ஆகல அப்படின்றத விட, ஓகே. இவங்க என்ன சொன்னாங்க, 3 இயர்ஸ்லயே சேல்ஸ் டபுள் ஆகும்னு சொன்னாங்க. அது மாரி இல்லாம இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரியா கிட்டத்தட்ட 5x மூவ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ எவ்ரி 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 டைம் தான் அது சேல்ஸ் டபுள் ஆகணும். ஓகே. 4,000 8,000 குரோத் ஆகணும். ஆனா இந்த கம்பெனி அதுவரைக்கும் இன்னும் ஃபாஸ்ட்டா குரோத் ஆகி, இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 5x குரோ ஆயிருக்காங்க. ஸோ அது வேணா இவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இவங்க குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, 5x இருக்கு. ஓகேங்களா? ஆனா இதுல ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. ஓகே. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராஃபிட். இவங்களோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா, இங்க லாஸ்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் லாஸ மினிமைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அப்பதான் கொஞ்சம் லைட்டா ப்ராஃபிட் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராஃபிட் வராங்க. ஆனா, இந்த ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 3% தான். ஓகே. 3% வச்சிருந்ததுனா ஒரு கம்பெனி பிசினஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் 3% ஆவது வச்சிருக்காங்க இவங்க. ஏன்னா, இப்பதான் அவங்க லாபம் அப்படின்றதுக்கே வராங்க. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாயிடுச்சு. டெப்ரிசியேஷனும் ரொம்ப அதிகமாகுது. ஸோ லாஸ்ட்டா அவங்களோட ஃபைனல் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 527 குரோர்ஸ் கிட்ட பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் வந்து இப்பதான் வந்து 2ண்ட் இயர் அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட்டே பண்ணியிருக்காங்க. அதுவரைக்கும் இட்ஸ் அ குட் திங். ஓகே. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது குட் திங். ஓகே. ஆனா அவங்களோட மார்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட பேடான ஒரு பாயிண்ட். ஓகே. இதுதான் வந்து அவங்களோட பேட் பாயிண்ட். ஓகே. ஸோ டெக்னிக்கலி சேல்ஸ் வந்து சூப்பரா ஃபாஸ்ட்டா குரோத் ஆகுது. ஆனா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. ஆனா இந்த லெவல் ஆஃப் ப்ராஃபிட்லாம் இருந்ததுன்னா, பிசினஸ் ரன் பண்ண முடியாது அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஓகே. ஸோ நீங்களோட சேல்ஸோட ஸ்பீடும் நீங்க பார்க்கலாம்.
லாஸ்ட் ஆவரேஜா லாஸ்ட் 5 இயர்ல அவங்களோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் 51% ஸ்பீட்ல growth ஆகுறாங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்பதான் growth ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா தான் growth ஆகுது. ஓகே, ஸோ அவங்க பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள போலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி கம்பெனிங்களோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன, இவங்க எக்கச்சக்கமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில இருந்த காசை செலவு பண்ணி தான் அவங்க பிசினஸே ரன் பண்ணணும். அப்படின்னா இவங்க வந்து ஒண்ணு கடன் வாங்கியிருக்கணும், இல்லைன்னா ஷேர் இஷ்யூ பண்ணிருக்கணும். இது ரெண்டுமே இல்லாம இந்த கம்பெனிலாம் நடத்த முடியாது. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்கன்னா, ஆமா. ஏன்னா இந்த இடத்துலலாம் பாருங்க ஷேர் இஷ்யூவே வந்து பெருசா இல்ல. இங்கேருந்து அவங்க வந்து ஹெவியா ஷேர் இஷ்யூ பண்றாங்க. அந்த ஷேருக்கான பிரீமியமும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஷேர் வந்து பிரீமியம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இது போதாதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கடனும் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கடனும் பார்த்தீங்கன்னா 2000 crore இருக்கு. இந்த 2000 crore கடன அடைக்க முடியுமா அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா, அதுக்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 இயர்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? இது அவங்க அடைக்க ட்ரை பண்ணாங்கன்னா கூட, இதுவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆயிடும். இத அடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு பேட் திங். ஓகேங்களா? இன்னொரு பேட் திங். இது கிடைக்கிறதுக்கு 4 இயர்ஸ் ஆயிடும். சரி. இப்போ இங்கேருந்து இங்க வாங்குன அந்த 1000 crore இங்க கடன் வாங்குனது பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் இயர்ல இருந்து இங்க கடன் வாங்குனது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1300 crore. இவங்க ஷேரா இஷ்யூ பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா, எப்படியும் வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்லி 10,000 crore. ஸோ இது ஒரு 10,000 இது ஒரு 1,000. 11,000 crore இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத கொஸ்டின். ஓகேங்களா? 11,000 crore என்ன பண்ணாங்க? ஓகே. ஸோ மொத்தம் இருக்குது 11,000 crore. ஓகே. அத என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. இந்த 11,000ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஃபிக்ஸ்ட் அசெட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3,000 crore கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே. டிஃபரன்ஸ் தெரியுது. இது தவிர்த்து வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2,000 crore வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7,000 crore வந்து அதர் அசெட்ஸ்ல வச்சிருக்காங்க. ஓகே. அதர் அசெட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த அதர் அசெட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த அதர் அசெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3,000 crore. ஓகே. 3,000 crore வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேஷாவே வச்சிருக்காங்க. ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 1 இயர்லாம் ஈஸியாவே ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 1 இயர், 2 இயர்லாம் ப்ராப்ளமே இல்ல ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா, அவங்க ஏற்கனவே ப்ராஃபிட் தான் சம்பாதிக்கிறாங்க. பிளஸ் அவங்க கேஷும் வச்சிருக்காங்க. லாஸ் வந்தாலும் அவங்களால பேர் பண்ண முடியும். ஏன்னா, ஒரு வருஷத்துல அவங்க மேக்ஸிமம் ரீசென்ட்டா பண்ண லாஸ் வந்து 1,200 crore. இதே மாரி அவங்க திருப்பி லாஸ் பண்ணா கூட, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ் கூட அவங்க சர்வைவ் பண்ண முடியும். அவங்க நெனச்சாங்கன்னா, 3 இயர்ஸ் கூட சர்வைவ் பண்ணலாம். இவங்க நெனச்சாங்கன்னா கடனையும் கட்டலாம். ஓகே. இவங்க கடனையும் கட்டலாம். அப்படி கட்டுனாங்கன்னா 2,000 crore கட்டிட்டாங்கன்னா கூட, இன்னும் 1,000 crore அவங்க கையில இருக்கும். ஒரு வருஷம் அவங்க சாலிடா அவங்களோட பிசினஸ ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களால முடிஞ்ச அளவு கடன வாங்கிட்டாங்க. ஓகே. இதுக்கு மேலயும் அவங்க கடன் வாங்குறதுக்கு ப்ராஃபிட் தான் வச்சிருக்காங்க. ஸோ வாங்கலாம் அவங்க. ஓகே. ஓரளவுக்கு வாங்கலாம் அவங்க. ஓகே. ஆனா ஷேர் அவங்க இஷ்யூ பண்ண முடியுமான்னா, இல்ல. ஏற்கனவே ஷேர டூ மச்சா இஷ்யூ பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஓகே. ஏற்கனவே ரொம்ப டைல்யூட் ஆயிட்டு ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ ஷேர்லருந்து இவங்களுக்கு பணம் வராது. இதுக்கு மேல அவங்க குரோ ஆகணும்னா, அவங்க வந்து கடன் வாங்கலாம். கடன் வாங்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க 154 வந்து வட்டி கட்டுறாங்க. இன்னும் இவங்க இத டபுள் வேணா பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு 4,000 கோடி ரூபாய் கூட இவங்க கடன் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. ஏன்னா அவங்க அசெட்டும் அவங்கள வச்சிருக்காங்க. இவங்க கடனும் வாங்கலாம். ஏன்னா அசெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9,000 crore வச்சிருக்காங்க. இவ்வளோ ரூபாய்க்கு அவங்க கடன் வாங்கலாம். ஓகேங்களா? அப்போனா இன்னொரு 4,000, 5,000 crore கடன் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ 5,000 crore இன்னும் கடனும் வாங்கலாம். கையில வந்து பார்த்தீங்கன்னா, கேஷா ஒரு 3,000 crore இருக்கு. ஸோ 8,000 crore இருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட மேக்ஸிமம். இதுக்கு மேல ஷேர் இஷ்யூ பண்ண முடியாது. இந்த 8,000 கோடி ரூபாய் கிடைச்சா கூட அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்க பிசினஸ்ல லாஸ் பண்ணா கூட, ஓகே, எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் அவங்க லாஸ் பண்ணினே இருக்கலாம் ஈஸியா. ஓகே. இந்த 8,000 கோடி காலி பண்ற வரைக்கும் அவங்க ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா, அந்த அளவுக்கு இவங்க மோசமா ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரிலாம் ஆக மாட்டாங்க. ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இன்வெஸ்டர் பேட்டர்ன் பார்க்கலாம். இன்வெஸ்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து 54% ஷேர் இருந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத 44 ஆக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பேட் திங். ஓகே. இது அப்சல்யூட்லி ஒரு பேட் திங். ஏன்னா அவங்க ஷேர் இஷ்யூ பண்ணினே இருக்கிறாங்க. அது கிளீனா தெரியுது. இத யார் இந்த ஷேர வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே. அவங்க தான் இந்த கம்பெனி நம்பி வாங்கியிருக்காங்க. கவர்ன்மென்ட் உள்ள எதுவுமே இல்ல. ஆ சாரி, இல்ல புரமோட்டர் ஹோல்டிங்ன்றது நமக்கு இன்ஃபர்மேஷன் போடாம வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. ஓகே. சாரி, இது வந்து எஃப்ஐஐ குடுத்துருக்கான். ஓகே. புரமோட்டர் இல்ல. எஃப்ஐஐ குடுத்துருக்கான். ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா, அவன் ஷேர கம்மி பண்ணிட்டான். ஓகே. ஆனா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர நம்பி வாங்குறாங்க. ஓகே. நம்பி வாங்குறது குட் திங். ஆனா, மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் வாங்குறாங்கன்றது தான் கொஸ்டின் மார்க். ஓகே. ஸோ இதாங்க இவங்களோட பேட்டர்ன். ஸோ புரமோட்டரோட ஷேர் இதுல குடுக்கல அவங்க. ஏன்னு தெரியல. ஓகே. ஸோ இதுல எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா, பணத்த வந்து கம்மி பண்ணிட்டாங்க. உள்ள போட்ட இன்வெஸ்ட்மென்ட்ட கம்மி பண்ணியிருக்காங்க. டிஐஐ பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எல்ஐசி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர இன்கிரீஸும் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் ஷேர் பேட்டர்ன் அப்படின்ற போது, புரமோட்டரோட ஷேர் பேட்டர்ன் ஏன் இங்க இல்லன்னு தெரியல. ஓகே. டேட்டா கட் ஆகியிருக்குது. ஓகே. ஸோ
ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இது இது இட்ஸ் எ குட் கம்பெனி ஆர் பேட் கம்பெனி இதில எக்ஸ்ப்ளைன் பண்றது தான் இதில பெரிய ப்ராப்ளமே, இதில சிக்கலே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவங்களோட பிசினஸ் மாடலே அப்படிதான் இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இவங்கள பத்தி மத்த ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ கரண்ட்டா வந்து ₹258 வந்து நம்ம இந்த ஷேர் இருக்கு. இந்த ஷேர் மேக்ஸிமம் மேல போறதுக்கு 10% ஷேர் டார்கெட் இருக்கு. 285 தான் போகும்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் சொல்றாங்க. ஓகே. அனலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 29 அனலிஸ்ட் வந்து இதுக்கு ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்க. அதுல 22 வந்து என்ன சொல்றாங்க, 76% ஆஃப் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க, இத வாங்குன்னு சொல்றாங்க. ஒரு 2 அனலிஸ்ட் மட்டும் இத வாங்காதன்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தீங்கன்னா, இத வாங்குங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா குரோத் இருக்கு இந்த கம்பெனில. ஓகே. ஆனா என்னதான் வாங்குன்னு அவங்க சொன்னாலும், ஆவரேஜ் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்திருக்கிறது வந்து 285. ஏற்கனவே இந்த ஷேரோட பிரைஸ் வந்து 258. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரூ. 30 அப்படின்ற மாரி தான் இருக்கு. ரூ. 30 அதாவது ரொம்ப கம்மியான அப்பர் சைடு தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதான் மேக்ஸிமம் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அச்சீவ் ஆவறதுக்கு நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ் ஆகணும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் மேல போறதுக்கு இன்னும் வந்து ஒரு ரூ. 30 தான் மேல போகும். 10% தான் மேல போகும். ஓகே. அதிலயும் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹை எஸ்டிமேட் வந்து இது 280 இப்ப இருக்குது பார்த்தீங்கன்னா, ₹260 ஏதோ இருக்குங்களா? இந்த பிரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா, 400 போகும்னு குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே. மேக்ஸிமம் 400 குடுங்க. ஸோ இப்ப இருக்குது 260 மேக்ஸிமம் இந்த கம்பெனி 400 தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க இவங்க எல்லாரும் இத வாங்குன்னு சொன்னாலும், அப்பர் சைடு இவங்க எவ்வளோ சொல்றாங்கன்னா, இது வந்து பெருசா வந்து யாரும் போகுன்ற மாரி அவங்க குடுக்கல. வெறும் ஒரு சில பேர் தான். CLSA வந்து பார்த்தீங்கன்னா ₹40 ₹400 போகும்ன்னு சொல்றாங்க. UBS ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 315 போகும்ன்னு சொல்றாங்க. ஓகே. பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றவங்க 250 போகும்ன்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நொமுரா, ஐசிஐசிஐ எல்லாமே வந்து 290 டூ 330 ரேஞ்சில தான் சொல்றாங்க. ஓகே. கிட்டத்தட்ட அது இந்த பிரைஸ்ல தான் இப்பவும் கிட்டத்தட்ட இருக்கு. என்ன ஒரு 30 இல்ல ₹40 போகும். பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு 20% மேல போகும் அப்படின்றது தான் ஆவரேஜா எல்லாரும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பெரிய ப்ராஸ்பெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஓகே. பெருசா இது பிரைஸ் மூவ் ஆயிடுமா மேல அப்படின்னா இல்ல. ஓகே. அப்படின்றது கிளியரா தெரியுது நமக்கு. ஓகே. இன்னொன்னு இன்னொன்னு இவங்களோட அ 5 ஃபோர்ஸ் மாடல். 5 ஃபோர்ஸ் மாடல் அப்படின்னா ஓகே. இவங்களுக்கு என்னென்ன பிரஷர் இருக்கும் அப்படின்றத நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ காம்படிட்டர் ரைவல்ரி இந்த கம்பெனிய பார்த்து இன்னும் நெறைய கம்பெனிங்க மார்க்கெட்குள்ள வருவாங்க. ஸோ Swiggyன்னு ஒருத்தன் வருவான். Domino's வருவான். ஓகே. இதுக்கப்புறம் பாருங்க, ஆ இதுக்கப்புறம் வந்து Zepto இருப்பான். Instamartன்னு நெறைய பேர் இது உள்ள வர பார்ப்பானுங்க. அதுதான் இதுல இருக்க பெரிய பிரச்சனை. 2வது எல்லாருமே ஈஸியா உள்ள வந்துருவாங்க. ஓகே. யார் வேணாலும் ஈஸியா இதுக்குள்ள வர முடியும். ஓகே. ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது இதுல. இதுல கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, பணம் இருந்ததுன்னா போதும் இந்த பிசினஸ்க்குள்ள வரலாம். ஓகே. அதே மாரி பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர். சப்ளையர்ங்களால ரெஸ்டாரண்டால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து Zomatoவ மிரட்டுற மாரிலாம் இருக்காது. Zomato தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்கெனிங் பவர் ஆஃப் கஸ்டமர். கஸ்டமர பொறுத்தவரைக்கும் இந்த இந்த ஆப் தான் யூஸ் பண்ணலாம் இல்ல. அவங்க ஒரே டைம்ல 2, 3 ஆப் ஓப்பன் பண்ணுவாங்க. எதுல சீப்பா இருக்கோ அதுல வாங்கிட்டு போயின்னே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்பன்னா எப்பவுமே எவனோ ஒருத்தன் சீப்பா ஒருத்தன் வந்து புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு சீப்பா குடுப்பான். அப்ப அவனுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஒரு புது புது ஆப் வரும்போதும் இவங்களுக்கு கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா வராங்கன்னா, அவங்க ஒரு 6 மாசத்துக்கு சீப்பா குடுப்பாங்க. ஓகேங்களா? ஆஃபர்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வேணாம் இந்த பிசினஸ் விட்டு போயிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிர்லா வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு 6 மாசம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கம்பெனியும் 6 மாசம் இல்ல இருந்துட்டு போனா கூட, Zomato வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இதுல ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது மாரி ஒரு கம்பெனியும் 6 மாசம், 1 வருஷம்னு வந்து ஆஃபர் போட்டு இவங்களோட கஸ்டமர் எல்லாத்தையும் இழுத்துட்டாங்கன்னா, அந்த டைம் ஃபுல்லா இவங்க அட்வர்டைஸ்மென்ட் திருப்பி இவங்க ஆஃபர் போடுற மாரி இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட்டா இவங்க சண்டை போட்டுன்னே இருக்க மாரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இதுல பிரச்சனை. ஓகே. ஸோ த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிட்யூட். ஓகே. ஸோ இவங்களுக்கு சப்ஸ்டிட்யூட்டா வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவாங்கன்னா, வேற ஒரு ஆப் கம்பெனி தான் வரணும். வேற யாரும் வர முடியாது. இன்னொரு ஆப் கம்பெனி தான் வரணும். இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, WhatsAppலயே ஆர்டர் பண்றது, Instagramல ஆர்டர் பண்றதுன்னு சொல்லிட்டு இது இன்னும் மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ஆப் மூலியமா தான் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. Instagram, WhatsApp மூலியமே டைரக்ட்டா கூட ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணலாம். சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிட்யூட்டும் இருக்கு. இந்த கம்பெனியோட மேஜர் ப்ராப்ளமே என்னன்னா காம்படிட்டர்ஸ் தான். இது ஒரு ஈசிலி என்டர் பண்ணக்கூடிய செக்மென்ட். யார் வேணாலும் உள்ள வருவாங்க. ஆப்பரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் என்னன்னா, ஒரு ஹோட்டலோட டை அப் போடணும். ஆப் ரெடி பண்ணணும். கஸ்டமருக்கு அந்த ஆப்ப மார்க்கெட்டிங் பண்ணணும். ஓகே. டிஸ்கவுண்ட் குடுக்கணும். ஆஃபர் குடுக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நஷ்ட கணக்கு. கம்ப்ளீட்டா அவங்க நஷ்டம் பண்ணினே இருந்தாங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் லாபம் பண்ண முடியும். அதுதான் வந்து எட்டர்னலும் பண்ணிருக்காங்க. ஒரு பாருங்க. எப்பவுமே நீங்க நஷ்டம் பண்ணியே இருந்தீங்கன்னா, ஓகே. ஸோ கன்டினியூஸா நீங்க நஷ்டம் பண்ணினே இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு டைம்ல நீங்க லாபம் சம்பாதிக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை, இங்க லாபம் சம்பாதிக்கும்போது இன்னொரு 2 கம்பெனி உள்ள வந்து காம்படிஷன் வரும். திருப்பி நம்ம நஷ்டம் சம்பாதிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதான் இந்த கம்பெனியோட பெரிய ஹெட்டேக். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிய வாங்கலாமா? வேணாமா? அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு இந்த கம்பெனிய வாங்கலாமா? வேணாமான்னு நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய நம்பர் வந்து இதான்.
480. ஓகே, இவங்களோட பிஇ. 480னா ஒரு கம்பெனிக்கு வந்து டூ மச். ஓகே, அவ்வளோலாம் இருக்கவே கூடாது. ஓகேங்களா. நார்மலா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ ஒரு ஒரு 40 இந்த கம்பெனிக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு மேலலாம் இதுக்கு இருக்கக்கூடாது. இப்ப நம்ம இங்க வேணா சும்மா இங்க போட்டு பார்க்கலாம். ஓகே. டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு போடலாம். ஓகே. இந்த கம்பெனிக்கு 480 பிஇலாம் வந்து டூ மச். ஓகே. இது எப்படியும் பார்த்தீங்கன்னா 40 பிஇக்காவது வந்தாகணும். இது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஇ அப்படின்ற இந்த ரேஷியோவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் அப்படின்ற மாரி நீங்க ஃபார்முலா போட்டா தான் வரும். ஓகே. இதுல 480னா டூ மச். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 40 பிஇயாவது 40 பிஇ தான் இருக்கணும் இதுக்கு. ஓகேங்களா. 40 பிஇ தான் இந்த கம்பெனிக்கு இருக்கணும். இப்ப இந்த கம்பெனியோட இபிஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது 0.55 குடுத்துருக்கான். நம்ம 0.5ன்னு எடுத்துக்கலாம். 0.5. இந்த கம்பெனியோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு 40 தான் பிஇ இருக்கணும். ஓகே. எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு ஆ ஓகே. கிட்டத்தட்ட 40 இன்டூ 0.5. ஓகே. இவங்களுக்கு 20 தான் இருக்கணும். ஓகேங்களா. ஏன்னா இந்த பிலாம் எக்ஸ்ட்ரார்டினரிலி டூ மச். ஓகே. நம்ம 40ன்றது ஒரு டீசென்ட்டான பிஇ போட்டானா கூட, இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 20 தான் இதோட பிரைஸ் இருக்கணும். இது இருக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 262ல இருக்கு. ஓகேங்களா. இது ஒன் டைப் ஆஃப் டைப் ஆஃப் திங்கிங். ஓகே. இது இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருக்கணும்னு நம்ம சொல்லல. ஓகே. இதுல இன்னொரு ஆல்டர்னேட்டிவும் இருக்கு. ஓகே. இந்த கம்பெனிங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவும் இருக்கு. ஓகே. அதையும் ட்ரை பண்ணலாம். ஓகே. எவ்வளோ இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. செகண்ட் ஆல்டர்னேட்டிவும் போடலாம். ஓகே. செகண்ட் ஆல்டர்னேட்டிவும் போட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே. டி இந்த கம்பெனியோட இபிஎஸ் ஏறணும். ஓகேங்களா. இந்த கம்பெனியோட இபிஎஸ் ஏறணும். ஓகே. இப்போ கரண்ட்டா இந்த 225 இந்த இயர்ல இந்த கம்பெனியோட இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 0.5 இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி 3 இயர்ஸ் இவங்க வந்து டபுள் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே. அப்பன்னா 2028 நீங்க வச்சீங்கன்னா கூட, இது வந்து அப்பதான் டபுள் ஆகுதுன்னா, இது 1 தான் இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த டபுள் பார்த்தீங்கன்னா, இது திரும்பவும் பார்த்தீங்கன்னா, 2031ல தான் அடுத்த டபுள் ஆகும்னு சொல்றாங்க. அப்பதான் இது 2ஆவே ஆகும். ஓகே. உங்களோட இபிஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இது இது ஏறும். ஓகேங்களா. இப்படி ஏறுச்சுன்னா இது ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பவும் திருப்பி இதுல ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா, இ இது இது இபிஎஸ் 2ஆ மாறுனா கூட, ஓகே. நீங்க அந்த டைம்ல நீங்க பிஇ போட்டீங்கன்னா, ஓகே. அந்த டைம்ல நம்ம பிஇ ரேஷியோ போட்டோம்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகே. இங்க வருதான்னு தெரியல. ஆ ஓகே. அப்ப வேணா பிஇ ரேஷியோ போடலாம். அப்போ நீங்க அதாவது இந்த இந்த இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி 3 இயர்ஸ் டபுள் ஆயினே இருக்கு அப்படின்ற மாரி இருக்கலாம். அப்ப கூட 2031ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, இது டபுள் ஆன பிஇயா இருந்ததுனா கூட 0.5லேருந்து 1, 1லேருந்து 2வே போயிடுச்சு. ஓகே. அப்படி போனீங்கன்னா, இந்த ₹2 நீங்க போட்டீங்கன்னா, ஓகே. இவங்களோட பிஇ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 240 இருக்கு. இதெல்லாம் வந்து அன்சஸ்டெய்னபிள். இந்த மாரிலாம் ஒரு கம்பெனிலாம் இருக்கவே முடியாது யாராலயுமே. ஓகேங்களா. இப்படி எந்த கம்பெனியும் இருக்க முடியாது. இல்ல நம்ம என்ன பண்ணலாம், இத இத ஓகே. நம்ம இப்படி எவ்ரி எவ்ரி 3 இயர்ஸ் டபுள் ஆகுதுன்னு நம்ம போட்டுருக்கோம். ஓகேங்களா. எவ்ரி 3 இயர்ஸ் வந்து இது 2எக்ஸ் ஆகுது அப்படின்ற மாரி நம்ம எடுத்து போட்டுருக்கோம். இது மாரி இல்லாம நம்ம இன்னும் கூட நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளா இருந்துக்கலாம். ஓகேங்களா. 2எக்ஸ் இல்ல. அது பார்த்தீங்கன்னா 3எக்ஸ் ஏதுன்னு கூட எடுத்துக்கலாம். அப்பன்னா இது 1.5 கூட ஏறும். இந்த 1.5 பார்த்தீங்கன்னா 3 ஏறும். அப்படி 3 ஏறுச்சுன்னா கூட இது வந்து 3 தான் இருக்கும். அப்படி போட்டீங்கன்னா கூட இது 160. நீங்க எப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் வரவே மாட்டுது. ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் டைம் குடுக்கணும் இபிஎஸ் ஏறுறதுக்கு. எப்படி நீங்க குடுத்தீங்கனாலும், ஓகே. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது 40க்கு வரணும். அதெல்லாம் வரவே மாட்டுது. ஓகே. அதுதான் இதோட ப்ராப்ளம். ஓகே. இந்த கம்பெனியோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரி பிஇ. ஓகே. அதாவது கம்மி புராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. ஓவர் பிரைஸா இருக்கு இது. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா எவ்வளோ பிரைஸ் இருக்கணும்னா, 40 பிஇ தான் வந்து நல்ல கம்பெனி குடுக்கலாம். ஓகே. இல்ல 40 பிஇ ரொம்ப கம்மி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சரி 80 பிஇ கூட நீங்க குடுக்குறீங்கன்னா கூட, ஓகே. 80 பிஏ நீங்க குடுத்தீங்கன்னா கூட, இந்த கம்பெனிக்கான இபிஎஸ்க்கு இந்த பிரைஸ் 40 தான் இருக்கும். ஓகே. இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 40 இருக்கணும். இந்த கம்பெனி எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூட். ஓகேங்களா. நீங்க என்ன கணக்கு போட்டாலும் இந்த கம்பெனி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூட். ஓகே. 80 பிஇ வச்சீங்கனாலும் ஓவர் வேல்யூட். இல்ல இபிஎஸ் டபுள் ஆகுது அப்படின்னு வச்சீங்கன்னா கூட, ஓகே. ஃபியூச்சர்ல இருக்கிற பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, அதுவாவது 40 இருக்கணும். எப்படி போட்டாலும் இந்த சம் வரல. ஓகே. இந்த கம்பெனி எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூட். ஓகே.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்கள் வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்கள் கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.